Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருச்சூர்லேருந்து பாலக்காடு போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் அதிரப்பள்ளி பற்றி போட்டிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிச்சோட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அப்படியே திருச்சூர்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து நமக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கு பாலக்காடு. இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் போகும்போது ஊருக்கு போகிற மாதிரியே இருக்கு. இந்த சைடு போகணும்னு நினைக்கப்போ நம்ம அங்கேருந்து வரும்போது திருவனந்தபுரத்துலேருந்து இப்படி போனால் ஊருக்கு போகிறோம்ல, அங்கேருந்து இங்கே போகும்போது ஊருக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வாங்க அப்படியே நம்ம பாலக்காடு போவோம். மணி இப்போ 11:45 கிட்ட ஆகுது. 1 மணி ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டு பாலக்காடுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கு ஹைவே. பாலக்காடு ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம். வியூவே ஒரு மாதிரி பங்கமா இருக்கு மக்களே. திருச்சூர் டு பாலக்காடு ஹைவே, அப்புறம் வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரூட், இந்த ரெண்டுமே இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. மழை வேற ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. பிளாக் பண்ணலாம் நினைச்சாலே இந்த ஒரு பண்ணிட்டு வருது மழை. பாலக்காடு வரைக்கும் கொஞ்சம் இப்படியே நார்மலா பெஞ்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நானும் அப்படியே விளாக் எடுத்துட்டே போவேன். ஸோ மழையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வா. கிளைமேட்டு தான் தரோம். வாங்க காலேஜ் எடுத்துட்டு போங்க, கேரளா வழியா போங்க, கேரளா சுற்றி பார்த்துட்டு போங்க. 2 பேர் வந்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீயா இருந்து ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம், அப்படி பறக்கலாம் வண்டி எடுத்துட்டு இங்க வந்தீங்கன்னா. ஸோ வாங்க மக்களை அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபுல்லா கிளவுட் பெட்ஸ் தான், ஃபுல்லா மரம். எப்பா என்ன மரம், பச்சை பச்சையா இருக்கு. அந்த வைக்க போவே இல்லை இன்னும். பாலக்காட்டுக்குள்ள ஹைவேடு தான் போயிட்டு தான் அங்கேயே எப்படி இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டா பறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். என்னமா இருக்கு கிளைமேட்டு. இந்த கிளைமேட் தான் கைஸ் காணும். மழை பெய்யாத கிளைமேட் தான் தரமா இருக்கு. பாலக்காடு ஹைவேல தான் இருக்கும். சரியான கிளைமேட்டு கைஸ். ஆனா வெறித்தனமா இருக்கு. வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த டைம்ல வாங்க, ஜூலைல. அங்க பாருங்க ஃபுல்லாவே கிளவுட் பெட்ஸ் தான். இங்க இருந்து நேர போனா பாலக்காடு தான். இங்க நம்ம வண்டி ஜாமுன்னு நிக்குது. ஸோ லக்கேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா. ஸோ கிளைமேட்லாம் அந்த மாதிரி வெறித்தனமா இருக்கு பாலக்காடு ஹைவே. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த திருச்சூர்ல இருந்து பாலக்காடு போற வழியில உள்ள டனல், குத்திரான் டனல். இதை வந்து மலையை ஃபுல்லா வந்து குடையாம, மலையை ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணாம, லைட்டா தேவையான அளவுக்கு குறைஞ்சி ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அனிமல்ஸுக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, மலைக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது, நமக்கு போறதுக்கு வழியும் ஆச்சு. இதுதான் கேரளாவிலேயே ஃபர்ஸ்ட் டனலாம். ஸோ பாலக்காடு, திருச்சூர் டு பாலக்காடு போற வழியில் இந்த டனல் இருக்கு. போனீங்கன்னா மறக்காம பாருங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ள வண்டி எடுத்துட்டு போகலாம். இவ்வளோ நேரம் லைட் ஆன்ல இருந்து இப்போ அணைச்சிட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ள போயிட்டு பார்க்கலாம். நம்ம குத்திரான் டனலுக்குள்ள போக போறோம். இந்த டனலுக்குள்ளேலாம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் நான் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் போனேன். வேற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்லாம் கேமரா வச்சிருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கீங்க, எதுவும் பண்ணாதீங்க இங்க வந்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்கு, அங்கே ஒரு மாதிரி இருக்கு. மாதிரி பந்தமா கேக் டனல், அதுக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த பக்கமும் ரோடு இருக்கு, 2 வேயா போட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு தடவையாது. இது பார்த்தா குத்திரான் டனல் திருச்சூர் டு பாலக்காடு போற வழியில இருக்கு. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி சேஃபா வந்துட்டு சேஃபா போங்க. செம்மையா இருக்கு டனல் பாருங்க.
மாதிரி வேற லெவல்ல போட்டுருக்காங்க. நம்ம கேஷ்மீர்லேயும் டனல் போனோம், ஆனால் நம்ம வண்டியில போல. இங்கே நம்ம வந்து டனல்ல வண்டியில போறோம். இங்கே கார்ல போனோம், இங்கே நம்ம ஓன் வண்டியிலேயே போறோம். ஸோ டனல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப கூட்டமா இருக்கு பாருங்க. ஏ அப்பா, சத்தியமாவே அப்படியே அம்மா, அப்படியே வெளியே வந்தேன்னா இங்கே கிளைமேட்டை பாருங்க. அம்மா அம்மா தேடிட்டு இருக்காங்க போல, சீக்கிரம் வந்துடுவேன். இங்க பாருங்க அப்பா, சொர்க்கம் கைஸ். ஆனா என்ன ஒரே வார்த்தை தான் ரிப்பீட்டடா ஒரு வார்த்தையே வரமாட்டுக்கு. இதை பார்க்க மழை வேற அடிச்சு ஊத்துது. செம கைஸ் ஆனா அந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பாலக்காடு தான் போயிட்டுருக்கோம். பாலக்காடு போகிற வழியில் கொல்லங்கோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பாருங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு. 2 சைடுமே வயல், தென்னை மரம், பனை மரம், இது ரோடு. அப்படி இந்த பக்கமும் ஃபுல்லாகவே வயல். எப்பா வேறு லெவலில் இருக்குது ஐசானா. பாலக்காடு வாங்க, மஸ்ட் விசிட். போகிற வழியும் சரி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பாலக்காடு போனீங்கன்னா கொல்லங்கோடு சைடு வாங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஐசானா தெரியல, அந்த ஃபால்ஸுக்கு பேர் தான் சீத்தார் குண்டு வாட்டர் ஃபால். அதுக்கு அந்த ஃபால்ஸ் பாலக்காடில் இந்த ஃபால்ஸுக்கு வரணுன்னா சீத்தார் குண்டு வாட்டர் ஃபால்ஸுன்னு மேப்பில் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ஃபால்ஸு வேறு மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே ஃபால்ஸாக தான் இருக்குது. அந்த சைடு தான் நான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு லொக்கேஷனை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன் பாலக்காடில். பாருங்கள் வியூவை பாருங்கள், சுற்றி லைனாக ஃபால்ஸ் தான் வருது. இந்த ஃபால்ஸ் தான் மெயின், பெரிய ஃபால்ஸை பார்த்தா தெரியும். ஸோ அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்தா மலை தான். ஸோ பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து தான் நம்ம அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துக்கணுங்க. பாருங்கள் லைனாக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸு, அட்டகாசமாக இருக்குது கைஸ். இது சத்தியமாக இங்கே பாருங்கள், வண்டியும் விட்டு ஃபால்ஸை எடுக்கும்போது பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஸ்பாட்டு. இங்கே இருந்தால் எல்லோரும் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். தரமான ஸ்பாட்டு கைஸ் இது. கொல்லங்கோடு சீத்தார்குண்டு வாட்டர் ஃபால்ஸுன்னு போட்டிங்கன்னா வரும் மேப்பில். வந்தீங்கன்னா இதுதான் அந்த லாஸ்ட் எண்டு. இந்த வீடு இருக்குல்ல அதுதான் லாஸ்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம், ஃபுல்லாகவே ஃபால்ஸாக இருக்கும். பயங்கரமாக மழை பெஞ்சுன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கொல்லங்கோடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு 3 பிரதர்ஸ் வந்தாங்க. அப்படியே அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ப்ரோ ஹாய் ஹாய். இவங்க எல்லாத்துக்கும் பேசிட்டு இவங்க எல்லோரும் திருச்சூர் தானே? வடக்கஞ்சேரி திருச்சூர். அவங்க 2 பேர் திருச்சூர். அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு பேசிகிட்டே அப்படி இருக்கும். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். பாய். ஸோ நம்ம அப்படியே கொல்லங்கோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ஃபால்ஸ் தான் கைஸ் அப்படியே பார்த்தோம். இங்கே தான் இருந்தால் அவங்களுக்கு கூட அப்படியே பேசிவிட்டு இனி அப்படியே பாலக்காடு தான் போகிறோம். சரியான வியூ கைஸ். இது வந்து ட்ரோன்லாம் விட்டால் பங்கமாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வேறு மாதிரி வியூ பாயிண்ட்டு. அப்படியே இங்கே ஒரு கல் கடைக்கு தான் வந்திருக்கோம். கல்லுக்கடையில் வந்து புரோட்டாவும் வாத்துக்கறியும் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கல் குடிக்கலை, கல்லுக்கு ஃப்ரெஷ்ஷாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அது குடிக்கலை. ஸோ ஒரு 2 புரோட்டாவும் வாத்துக்கறியும் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ புரோட்டாவும் வாத்துக்கறியும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. புரோட்டாவும் வாத்துக்கறின்னு தான் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாத்துக்கறி அப்படியே ஊற்றியாச்சு. வாத்துக்கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சிக்கன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லாயிருக்கு வாத்துக்கறி. கொஞ்சம் கிரேவி பண்ணுங்க. கிரேவியாக இருக்காதா?
வேறு கிரேவி. இதில் கிரேவி வராதா? பரோட்டா கிரேவி. கொஞ்சம் எடுப்போம். கொஞ்சம் கிரேவி இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு கைஸ். பரோட்டா வாத்துக்கறி. ஸோ வாங்க அப்படி என்ன பார்க்கலாம். பரோட்டா வாத்துக்கறி தரேன் கைஸ். அது கூட ஒரு ஆம்லேட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது, மோசம்லாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா வாத்துக்கறி ஆம்லேட். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு கடையில் தான் கல் குடிக்கலை, பரோட்டாவும் முட்டை வாத்துக்கறி ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது அந்த கொல்லங்கோடு போகிற வழியில் தான் இருக்குது. ஒரு கடையில் தான் சும்மா ரேண்டமாக நிறுத்தி சாப்பிட்டேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாலக்காடு தான் போகிறோம், அப்படியே வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ மழை நின்ன காரணத்தினால் பேக் டு மோட்டோ விளாக் பண்ண வந்துட்டோம் கைஸ். ஸோ மழை பெஞ்சா ஒழுங்காக சவுண்டும் கேட்க மாட்டேக்கு, கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்குது. அதனால எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம வந்து கொல்லங்கோடு முடிச்சுட்டு அப்படியே பாலக்காடு தான் நோக்கி போயிட்டுருக்கோம். பாலக்காடில் ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி, அது பக்கத்தில் அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் 65 கிலோமீட்டர். பாலக்காடு வேறு லெவல் ஊர், நிறைய பிளேஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு போனோன்னா விடிஞ்சிரும். அதனால் ஆல்ரெடி இப்போவே 8-9 நாள் ஆயாச்சு. 8-9 நாள் ஆயாச்சு. நம்ம இன்னும் கேரளாவில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ வண்டியில் போகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக நின்று தான் பண்ணுவோம், வேறு வழியே கிடையாது, இந்த மாதிரி தான் போய் ஆகணும். நமக்கு அந்த ஒரு கோயில் 65 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியாவது இன்னைக்குள்ளே பார்க்கணும். ஸோ வாங்க மக்களே போயிட்டு பார்க்கலாம். ரோடு தான் அல்டிமேட்டாக இருக்குது. கேரளா பெஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்குது. வந்தீங்கன்னா வேறு லெவலில் வைப் பண்ணலாம், அப்படி இருக்குது ஊர். ஸோ வாங்க இங்கே பாருங்கள், ரோடெலாம் போன மாதிரி இருக்குது, பஸ்ஸில் போனது மாதிரி இருக்குது. அந்த நென்மாரை போகும்போது இப்படிலாம் போன மாதிரி தோணுது, அது கரெக்டாக தெரியலை. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வேணும், பச்சையாக இருக்கணும், எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே போகணும். ஸோ வாங்க அவங்களே அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் பண்ணி போட்டுறேன். அப்படியே பாலக்காடு போர்ட்டு 4 கிலோமீட்டர் தான் இருக்கான். ஸோ ஆனால் அதை வேணால் பார்த்துட்டு போகலாம். இது ஒன்றுமே பார்க்காம போகிறதுக்கு பாலக்காடு போர்ட்டு 4 கிலோமீட்டர் போட்டுருக்கு, மலம்புழா டேம் 13 கிலோமீட்டர் போட்டுருக்கு. அந்த ரெண்டே இன்றைக்கி போக முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலக்காடு போர்ட்டு போகிறோம் வாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ரெயின் கோட்டு லைட்டாக அந்த பைக்கில் ஏறி ஃபோட்டோ எடுக்கும்போது கிழிஞ்சிட்டு, ரெயின் கோட்டு ஒன்று இருந்துச்சா அது அப்படியே அங்கே வாங்கிட்டேன். சரி ரிட்டன் எப்படி வருவோன்னு தெரியாது, ரிட்டன் வரக்கூடிய நேரம் கடை இருக்குமான்னு தெரியாது. ஸோ ரெயின் கோட் ஒன்று 100 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க, அதை அப்படியே வாங்கியாச்சு. நீங்கள் அப்படியே போய் லெஃப்ட் எடுத்தாங்கன்னா பாலக்காடு போர்ட்டு, இந்த பக்கம் ஒரு ரிவர் போகுது. ஸோ வாங்க அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாலக்காடு ஃபோர்ட்டு வந்துட்டோம். பார்க்கிங் உள்ளே ஒன்றுனா 15 ரூபாயாம். அப்படியே வெளியே விட்டால் காசு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், முன்னாடி இதில் தான் முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல ஃபோர்ட்டு. இங்கே தான் முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க. இதுதான் பாதுகாப்பே. இதை சுற்றி தண்ணி, அதுக்குள்ளே கோட்டை இருக்கும். இதை வந்து உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக முதலையெல்லாம் விட்டு நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி பங்கமாக இருக்கும். வேலூர் ஃபோர்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. உள்ளே ஏதோ கடக்கிற மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே பக்கத்து போய் பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்கள், ஆமை மீன்லாம் கிடக்கு, வேறு லெவல். இங்கே பாருங்கள், இந்த ஆமை, இந்த மீன் எல்லாமே போட்டிருக்காங்க. நைஸில் தண்ணியை வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சு அதில் ஆமை மீன்லாம் கிடக்கு, பயங்கரம். என்ன ஆமை கொஞ்சம் பாசி பிடிச்சி போயிருக்கு. பாருங்க, ஆமை மீன்லாம் கிடக்கு, வேறு லெவல். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். திப்பு சுல்தான் காலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது, வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். ஃபோர்ட்டில் கோயில் கட்டி பார்த்துருக்கீங்களா, இங்கே இருக்குது. திப்பு சுல்தான் ஆட்சியில் கட்டின ஆஞ்சநேயர் கோயிலாக. ஸோ வேறு லெவலில் இருந்து உள்ள. ஸோ வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் என்னலாம் இருக்குன்னு. டைம் ஆயிடுச்சு கொஞ்சம்.
நம்ம வண்டியில் வர்றதுனால ஒரு இடமும் லேட்டாக தான் போகுது மாதிரி இருக்குது. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு கோட்டை. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாக்கிங் கூட ஜாலியாக போயிட்டுருக்காங்க. கோட்டையில் ஒரு சைடு மட்டும்தான் போகுது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா இங்கே அப்படியே சுற்றி வர்றது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான் போகுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம உள்ளே போனீங்கன்னா நம்ம உள்ளேயும் சுற்றி பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ லேட்டானதுனால அடைச்சிட்டாங்க போல். சீக்கிரமாக வந்தீங்கன்னா உள்ளேயும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்தீங்கன்னா இங்கே வாக்கிங் மட்டும் தான் போக முடியும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, சுற்றி சும்மா நடக்கலாம் அப்படி. வாங்க. பாலக்காட்டில் பார்த்தீங்களா, பாலக்காடு ஃபோர்ட்டை வந்து உள்ளே வந்து நம்ம ஃபோர்ட்டாக போய்க்கலாம். ஃபோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அது காலையில் போனோன்னா அப்படி வரலாம். இப்போ பார்த்தீங்களா மீதி உள்ள இடத்த சுற்றி அழகாக எல்லாருக்கும் வாக்கிங் போகிற மாதிரி சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாருமே வாக்கிங் போகிறதுக்கு ஜம்முன்னு அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாலியாக ஈவினிங் ஆனால் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படி அழகாக ஆக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கேரளா தான். இந்த மாதிரி நம்ம இடத்துலேயே இந்த மாதிரி இடத்தையெல்லாம் பண்ணி வச்சா எல்லோரும் வாக்கிங் போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதாங்க பாலக்காடு ஃபோர்ட்டு. எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்மளும் போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. சீக்கிரமாக போனால் உள்ளே போயிருக்கலாம். நம்ம லேட்டாக வந்தோம்னா உள்ளே போக முடியல. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்க்கிங்கும் இருக்குது. கார் பார்க்கிங் 30 ரூபா. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு உள்ளே போனால் 20 ரூபா. அதே மாதிரி ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே ஒரு பாலக்காடு தான் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணிட்டோம். இந்த அண்ணாலாம் வந்து எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம். ஸோ பாய்ண்ணா, பாய் தேங்க்யூண்ணா. என்ன பண்ணுறோன்னு கேட்டு அவங்க எல்லோரும் கேட்டு நல்ல ஒரு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பாலக்காடில் தான் ஒரு பம்பில் ரெண்ட்டு போட்டிருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்ட்டு போட்டிருக்கோம். இன்னொரு நாளைக்கு ஒரு கோயில் போகிறோம். 24 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி இருக்கும். கரெக்டாக நின்னோடனே பெட்ரோல் பங்க் பார்த்தோன்னே மழை பெஞ்சு அப்புறம் அங்கே கேட்டேன், விட்டாங்க. ஸோ டென்ட்டு போட்டு கொஞ்சம் இடத்துல மழை. இனி நைட்டு கிளைமேட்டு பிரச்சனை இல்லை. அந்த ஃபேன் மட்டும் வாங்கணும்னு நினச்சி மறந்துட்டு இனி எங்கேயா வாங்கணும். ஸோ இன்றைக்கி வேறு லெவல் கைஸ். அப்படியே கொல்லங்கோடு, திருச்சூர்லேருந்து கிளம்பி கொல்லங்கோடு போனோம். கொல்லங்கோடு முடிச்சுட்டு அப்படியே பாலக்காடு வழியாக வந்து பாலக்காடு ஃபோர்ட் பார்த்துட்டு இன்றைக்கி பாலக்காடில் ஒரு டென்ட்டில் வந்து பாலக்காட்டில் ஒரு பம்பில் வந்து டென்ட் ஸ்டே போட்டாச்சு. ஸோ அந்த அண்ணா யாரும் போட்டதில்லை அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கேட்டேன், அப்புறம் விட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல சேஃபாக தான் போட்டிருக்கோம். நம்ம வண்டி இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி உள்ள இது முடிஞ்சு கைஸ். பாலக்காடு ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை சி யூ. மறக்காமல் கிச்சோட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விலாக சந்திப்போம். டாடா பை சி யூ கைஸ்.